தூண்டல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய கட்டமைப்புகளுக்கு நாங்க வாங்கியல் சொல்லுவோம். சிம்பிளா சொல்ல போனா அதான். அந்த வாங்கியல் என்ன செய்யறோம்னு சொன்னால், எங்களோட மைய நரம்பு தொகுதிக்கு மைய நரம்பு தொகுதிக்கு தகவலை கொடுக்குறது. வாங்கியல்ன்ற வேலை மைய நரம்பு தொகுதி தகவலை கொடுக்குறது. திரும்ப மைய நரம்பு தொகுதியிலிருந்து ஒரு தகவல் வரும் யாருக்குன்னு சொன்னால் விளைவு காட்டிகளுக்கு. விளைவு காட்டிகள் சொன்னால் தசைகள் அல்லது சுரப்பிகள். அதுகளுக்கு விளைவு அந்த விளைவு காட்டிகளுக்கு மெசேஜ் வந்தோடனே விளைவு காட்டிகள் வேலை தான் துலங்கலை காட்டு. அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது. தூண்டல்ன்ற ஸ்டிமுலேஷன், சரியா? துலங்கல்னு சொன்னா ரெஸ்பான்ஸ். அப்படிதானே? அப்ப வாங்கிகளோட வேலை தூண்டலை பெற்றுக்கொள்றது. இந்த வாங்கிகள் மைய நரம்பு தொகுதிக்கு மெசேஜை கொடுத்தோடனே மைய நரம்பு தொகுதி விளைவு காட்டிகளுக்கு மெசேஜை கொடுக்கும். விளைவு காட்டிகள் துலங்கலை காட்டும். சிம்பிளா சொல்ல போனா அதானே. இதே என்னோட செட்டப், எங்க நரம்பு தொகுதியில செட்டப்பே இதுதானே. சரிடா? இப்ப இது என்னடா இந்த புலனங்களுக்கு உங்களுக்கு கொஞ்ச நேரம் வரும். இப்ப நான் சொல்லி சுத்தி வளைச்சு அந்த விஷயத்தை தான் வரப்போறேன். எல்லா விஷயங்களையும் தான் தெரிஞ்சுக்கொள்ளணும். நிறைய விஷயங்கள் இப்ப நோட்ல தரப்பட்டிருக்குது. உண்மையிலே புலனங்கம்னு சொல்லக்கூடிய பாடம் இந்த யூனிட் 5ல இருக்கக்கூடிய கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு பாடம். ஆனா உங்களுக்கு நான் லேசா விளங்கப்படுத்தும். சரியா? இந்த இப்படி விளங்கப்படுத்தினா 3 மணி பிள்ளைக்கும் விளங்குற மாதிரி உங்களுக்கு விளங்கப்படுத்தும். அதனால உங்களுக்கு எதுவும் கஷ்டமா இருக்க போறதில்ல. ஆனா உண்மையிலே கம்பேரிட்டிவ்லி மத்த 5 யூனிட்லயே மத்த எல்லா யூனிட்ஸை விட இந்த சென்சரி ஆர்கன்ஸ் சொல்லக்கூடிய பாட்டும் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் வன்குட்டு தொகுதின்னு சொல்லக்கூடிய பகுதியும் கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் கஷ்டம்னா நிறைய பிள்ளைகளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஆனா உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷன் வராம உங்களுக்கு விளங்கப்படுத்துறது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நான் சுத்தி வளைச்சு தான் வருவேன் எல்லா விஷயங்களும். இப்ப நான் சொல்ற எல்லா விஷயங்களையும் இப்போ உங்களோட எக்ஸ்பிளனேஷன் டியூப்ல நீங்க போட்டுக்கணும் கட்டாயம். நான் எங்கிருந்து ஆரம்பிச்சு எங்க போய் நின்று சொல்லி கட்டாயம் இதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் டியூப்ல போட்டுக்கணும். எக்ஸ்பிளனேஷன் டியூட் அல்ல, எக்ஸ்பிளனேஷன் புக் கொண்டு வச்சிருக்கீங்க தானே நான் தார விளக்கங்களுக்காக வேண்டி. இப்ப எல்லாரும் போட்டுக்கொள்ளணும். புதுசா வந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன். உங்களுக்கு புதுசா வந்த பிள்ளைகளுக்கு சென்சரி யோகத்துக்கு மட்டும் சேர்ந்துக்கலாம். சரி, ரெக்கார்டிங் பாக்குறாங்க என்ன முதலியா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் தான். எக்ஸ்பிளனேஷன் தர விஷயம் நேரங்கள்ல விளக்கம் தர நேரங்கள்ல விளக்கங்களை கட்டாயம் எழுதிக்கணும். இப்ப உங்களுக்கு தெரியும் தானே, தூண்டலை வாங்கிகள் பெற்றுக்கொள்ளும். வாங்கிகள் மைய நரம்பு தொகுதிக்கு மெசேஜை கொடுக்க மைய நரம்பு தொகுதியிலிருந்து விளைவு காட்டிக்கு மெசேஜ் வரும். விளைவு காட்டிகள் துலங்கலை காட்டும். சரியா? இப்ப இந்த வாங்கிகள் மைய நரம்பு தொகுதிக்கு மெசேஜை கொண்டு போற ஏதாலன்னு சொன்னால் புல நரம்பு கலங்கலாம். தெரியுதுனா உங்களுக்கு? புல நரம்புக்களம் அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க சொல்லுவோம் உட்காவு நரம்புக்களம்னு சொல்லுவோம். உட்காவு நரம்புக்களம். அது மாதிரி மைய நரம்பு தொகுதி விளைவு காட்டிகளுக்கு எப்படி மெசேஜை கொண்டு போறோம்னு சொன்னால் வெளிக்காவு நரம்பு கலங்களால். நாங்க இயக்க நரம்பு கலம்னு சொல்றோம் இல்லையா, காரணம் உங்களுக்கு தெரியும். வெளிக்காவு நரம்பு கலம், இயக்க நரம்பு கலம்னு சொல்ல முடியாத, பொதுவாக நம்ம வெளிக்காவு நரம்பு கலம் தான் சொல்லணும். இந்த வெளிக்காவு நரம்பு கலங்கள் 3 வகை சொல்ல முடியும். பறிவுக்குரிய வெளிக்காவு நரம்பு கலம், பரபறிவுக்குரிய வெளிக்காவு நரம்பு கலம், அதே மாதிரி இயக்க நரம்பு தொகுதிக்குரிய வெளிக்காவு நரம்பு கலம். இயக்க நரம்பு தொகுதிக்குரிய வெளிக்காவு நரம்பு கலத்துக்கு மட்டும் நாங்க இயக்க நரம்பு கலம் சொல்றோம். அது தவிர வெளி வெளிக்காவு நரம்பு கலங்கள் பரிவுக்குரிய வெளிக்காவு நரம்பு கலங்களும் இருக்குது, பரபரிவுக்குரிய வெளிக்காவு நரம்பு கலங்களும் இருக்கு. அப்ப இப்படி 3 வகை வெளிக்காவு நரம்பு கலங்கள் இருக்குது. அப்படின்னா வெளிக்காவு நரம்பு கலம்ன்றது என்னன்னா மைய நரம்பு தொகுதியிலிருந்து விளைவு காட்டிகளுக்கு மெசேஜை கொண்டு போகக்கூடிய கணத்தாக்கங்களை கொண்டு போகக்கூடிய நரம்பு கலம். அப்ப நான் இனி பொதுவா போட்டேன் வெளிக்காவு நரம்பு கலம். வெளிக்காவு நரம்புகள். அப்ப தூண்டல் வாங்கியல் மூலமாக உணர்ந்து கொள்ளப்படுது. சரியா? அது புலநரம்பு களத்துக்கு வழங்கப்படுது. மைய நரம்பு தொகுதி போய் வெளிக்காவு நரம்பு களத்துக்கு போய் விலை காட்டி கொண்டு துலங்கல் காட்டப்படுது. கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் பண்றேன், கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் பண்றேன். சரியா? இப்ப இந்த வாங்கியல் என்ன செய்யற? வாங்கியல் தூண்டலை பெற்றுக்கொள்றேன்னு சொல்றதுன்னா வாங்கியல் தூண்டலை பெற்றுக்கொள்ற பெற்று அதை புலனரம்பு களத்துக்கு பாருங்க. இப்ப புலனரம்பு களம் தூண்டலை பெற்றுக்கொள்ளலை. சரியா? புலனரம்பு களம் தூண்டலை பெற்றுக்கொள்ளலை. வாங்கியல் தான் தூண்டலை பெற்றுக்கொள்ளும். தூண்டலை பெற்றுக்கொண்டது வாங்கி. சரியா? அந்த வாங்கிகள் புலனரம்பு களத்துக்கு தகவலை கொடுக்குது. புலனரம்பு களம் தான் மைய நரம்பு தொகுதிக்கு வந்து
வெளிக்கால் நரம்பு களத்துக்கு வந்து விளைவு காட்டிக்கு வந்து துலங்கல் காட்டப்படுது. சரி, அப்ப இன்னைக்கு என்ன நடக்குது? வாங்கியல் தூண்டலை பெற்றுக்கொள்ளுது. இந்த இடம் தான் முக்கியமான ஒரு இடம். நாங்க இந்த பாடத்துல கதைக்கப்பட போறது வந்து இந்த விஷயம் தான். என்ன இந்த பாடம் என்னன்னு சொன்னா புள்ளி, இந்த வாங்கியலை பத்தி படிக்கிற பாடம் தான் இந்த பாடம். வாங்கியலுக்கு நாங்க இன்னொரு பேர் என்ன சொல்லணும்னா புலனங்கம் அப்படின்னு சொல்லுவோம் பேரு. புலனங்கம்னு சொல்லுவோம் பேரு. வாங்கியலுக்கு நாங்க புலனங்கம்னு சொல்லுவோம் பேரு. அப்ப வாங்கியல் இப்ப தூண்டலை பெற்றுக்கொள்றன்ற மாதிரி எனக்கு இன்னொரு வசனத்தை சொல்லலாம் அப்படின்னா புலனங்கங்கள் புலன் உணர்வுகளை உணர்ந்து கொள்கின்றனன்னு சொல்லலாம். சரியா? இப்ப இந்த புலனங்கங்கள் புலனுணர்வுகள் அல்லது தூண்டலை பெற்றுக்கொண்டு அதை புலனரம்பு களத்துக்கு வழங்குறது தானே. இன்னைக்கு என்ன நடக்குது இந்த 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 டைம்ல தூண்டலை பெற்றுக்கொள்றது எப்படி, இந்த பெற்றுக்கொண்ட தூண்டல் எப்படி புலனரம்பு களத்துக்கு வழங்குறன்றதை இப்ப நாம இந்த பாடம் முழுக்க படிக்க போறோம். விளைவு காட்டிகளை பத்தி இந்த பாடத்துல படிக்கிறது. விளைவு காட்டிகளை பத்தி படிக்கிறது வந்து சப்போர்ட் அண்ட் மூவ்மெண்ட் இன்னொரு சாப்டர் படிக்கிற யூனிட் 5ல. தெரியுதா? இதுக்கு இந்த இந்த சாப்டருக்கு அடுத்த சாப்டருக்கு அடுத்த சாப்டர். சரி, அடுத்த சாப்டர் வந்து எங்கட எண்டோக்ரைன் சிஸ்டம், அதாவது அகஞ்சுரக்கும் தொகுதி. அது புறவாறுது ஸ்கெலிட்டல் சிஸ்டம். சரியா? ஸ்கெலிட்டோ மஸ்கியூலர் சிஸ்டம் தான் சொல்றேன். அங்க வச்சுதான் நம்ம விளைவு காட்டிகளை பத்தி படிப்போம். இந்த பாடத்துல நாங்க படிக்க போறது முழுக்க முழுக்க இந்த தூண்டலை எப்படி வாங்கியல் பெற்றுக்கொள்ளுது, அப்படி பெற்றுக்கொண்ட வாங்கிகள் எப்படி புலனரம்பு களத்தை கொடுக்குதுன்னு சொல்லி பாருங்க. இப்ப நாங்க புலனரம்புக்கெல்லாம் புலனுணர்வு உணரல தான். வாங்கிகள்னு சொல்லி ஒன்று இருக்கிற அல்லது புலனங்கம்னு சொல்லி ஒன்று இருக்கிற அதுதான் புலனுணர்வுகளை உணர்ந்து கொண்டு புலனரம்பு களத்தை கொடுக்குது. சரியா? பாப்ப இப்ப அந்த விஷயம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. உதாரணமாக பாருங்க, எப்படி சொல்லுவோமே, நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்களேன். உதாரணமாக கண் எடுப்புமே. நான் கண் வந்து ஒரு வாங்கி. சரியா? கண் பெற்றுக்கொள்ற தூண்டல் என்னென்றால் ஒளி, வெளிச்சம். வெளிச்சத்தை ஒளிய உணர்ந்து கண் கண் தான் வாங்கி எண்ணிக்க. சரியா? ஒளிய பெற்றுக்கொள்றது, ஒளியை பெற்றுக்கொள்றது கண். பெற்றுக்கொண்டு கண்ணில் இருக்குது புலனரம்பு கலன், கண்ணுக்குரிய புலனரம்பு கலன். அதுக்கு